ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, முதல் இடைப்பருவத் தேர்வுக்கான கணிதம், அதாவது வகுப்பு 9 9th ஸ்டாண்டர்டோட மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் முதல் இடைப்பருவத் தேர்வு நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்குற வீடியோ போடலாம். ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எது வேண்டாலும் கொஸ்டின் வேண்டாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொஸ்டின் எடுத்து போடுறேன். பிடிஎஃப் வேணுன்னா நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராமோட லிங்க் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டல் மதிப்பெண் 50. நீங்கள் கொஸ்டின் நல்லா எழுதிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அப்படி எழுதலைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் எழுதலை அப்படின்னு. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி 4 1 வேர்ட்ஸு. இது மேக்ஸிமம் புக் பேக் உள்ள கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்த மாதிரி 2 மார்க்ஸு. எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையிலி பின்வரும் சொற்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுக. சரிங்களா? அதுக்கடுத்து பின்வற்றுள் வருவற்றின் அடுக்கு கணக்கை காண்க. அதுக்கடுத்து ஏபி எனில் ஏ கோணம் பி காண்க. அந்த 8 -7/11 மற்றும் 2/11 என்ற எண்களுக்கு இடையே எவையேனும் 3 விகிதமுறு எண்களை காண்க. 9 10 11 எல்லாம் 2 மார்க் கொஸ்டின்ஸ். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கடுத்து பார்த்தோமாக 4 மார்க் கொஸ்டின். வெண்படங்களை பயன்படுத்தி இது கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நம்மளுக்கு கிளியராக இல்லை. இதை நீங்கள் வந்து லைட்டாக பார்த்துங்க. இது உங்களுக்கு மேக்ஸிமம் புக் பேக் உள்ள கொஸ்டின் தான், பயிற்சி வினாக்கள். சரிங்களா? இது வந்து ரொம்ப கஷ்டமாலாம் கேட்கல. என்னை பொறுத்தவரை நீங்கள் ஈஸி தான். மேக்ஸை பொறுத்தவரை நீங்கள் போட்டு பார்த்துருந்தீங்களாக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நல்லது. இப்போ வந்து பார்த்தோமாக 8 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஜாமெண்ட்ரி கிராஃப்னு சொல்லுவோம்ல அது. அல்லது கேள்வி 19 ஏ இல்லைன்னா பி எழுதலாம். 20 ஏ இல்லைன்னா பி எழுதலாம். சரிங்களா? எல்எம் 7.5 சென்டிமீட்டர், எம்என் 5 சென்டிமீட்டர் மற்றும் எல்என் 8 சென்டிமீட்டர் அளவுக்கு முக்கோணம் எல்எம்என் வரைந்து அதன் நடுக்கோட்டு மையத்தை குறிக்கவும். அதேமாதிரி பி வந்து பிக்யூ 4.5 சென்டிமீட்டர், கியூஆர் 6 சென்டிமீட்டர் மற்றும் பிஆர் 7.5 சென்டிமீட்டர் என்ற அளவுகளை உடைய செங்கோண முக்கோணம், அதாவது முக்கோணம் பிக்யூஆர் வரைந்து அதன் குத்துக்கோட்டு மையம் வரைக. சரிங்களா? ஈஸியான கேள்வி தான். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது டிஎன் ஸ்டடி கைட்.